அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்இஏயோட கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்குது. கவுன்சிலிங் 1, கவுன்சிலிங் 2, கவுன்சிலிங் 3 இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதில் வந்து எல்லாருமே ஸ்லைடிங் ப்ராசஸ் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. அதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கிளியராக ஸ்லைடிங் 1, ஸ்லைடிங் 2, ஸ்லைடிங் 3 அதோட ப்ராசஸ் என்ன, கவுன்சிலிங் இந்த டேட்டில் 3 நாளில் என்னென்ன அப்டேட்ஸ் நியூவாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டே 1, டே 2, டே 3 இன்றைக்கி நடக்குது. டே 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1200 பேர், டே 2ல் ஒரு 1200 பேர், டே 3ல் பார்த்தீங்கன்னா 1253 பேர் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக கூப்பிட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3653 பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க இந்த 3 நாளில். ஓகேங்களா? ஸோ இந்த 3 நாளில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, சீட் வந்து வராமல் இருக்காங்க, வேறு எதுலையோ காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை மெடிக்கல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேஜர் டே 1ல் வராமல் இருக்காங்க அப்படின்ற ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம யார்லேருந்து கூப்பிடுவோம்னா 200 கட் ஆஃப் இருக்கவங்களுக்கு தான் நம்ம கூப்பிடுவோம். சரிங்களா? ஸோ 200லேருந்து 195 உள்ள கட் ஆஃப் இருக்கவங்க மேஜராக போயிட்டு எம்பிபிஎஸ்ஓ இல்லை பிடிஎஸ்ஓ அது போல் மெடிக்கல் லைனில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து வேகன்சி மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400+ சீட்ஸ் வந்து வேக்கண்ட் விழுந்திருக்கு டே 1ல். டே 2 நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அதில் 200+ வேகன்சி விழுந்திருக்குது. ஸோ இன்றைக்கி டே 3 வந்து போயிட்டுருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சிவி வந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் ப்ளஸ் வேகன்சி வந்து இப்போவே அரைஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு இது போயிட்டுருக்குது, முடிய போகுது. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்டேட்டுக்காக. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா 800+ சீட்ஸ், அதாவது ஓவராலாக கூப்பிட்டுருக்கிறது 3653 பேர் கூப்பிட்ருக்காங்க. இந்த 3653 பேரில் 800+ சீட்ஸ் வந்து டோட்டலாக வேகன்சி வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் நமக்கு எவ்வளோ சீட் வந்து டிஎன்ஏக்கு ரிக்வயர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000+ சீட்ஸ் வந்து ரிக்வயர்டு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4200லேருந்து 4500 சீட்ஸ் வந்து ரிக்வயர்டு. ஏன்னா இப்போ புதுசாக வந்து சீட்டில் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் சீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் கரெக்டான சீட் வந்து இன்னும் கிளியராக தெரியல. பட் லாஸ்ட் இது நம்ம பார்த்துப்போம் 4000+. ஸோ அந்த சீட்ஸ் ரிக்வயர்டு இருந்தது. இதில் வந்து 2500 பேர் கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில். ஓகேங்களா? 2500 சீட்ஸ் வந்து ப்ளஸ் சீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 1500 சீட்ஸ் வந்து வேகன்சி வந்து க்ரியேட் ஆகிருக்குது. இந்த 1500 சீட்ஸ் எதில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருந்தாங்க, எந்தெந்த வரைக்கும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணிவிட்டு நாட் சீட் அலாட்டட்னு வந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த 1500 சீட்ஸ் வந்து அவங்களுக்கான சீட் தான். ஓகேங்களா? இந்த வேகன்சி க்ரியேட் ஆகிருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஸ்லைடிங் ப்ராசஸ் 1லேயோ ஸ்லைடிங் ப்ராசஸ் 2லேயோ ஸ்லைடிங் ப்ராசஸ் 3லேயோ நீங்கள் உள்ளே வரத்துக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ஸ்லைடிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/3/2022. சரிங்களா? ஆன்லைனில் தான் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த 1500 சீட்ஸை வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி ஸ்லைடிங்லேயே நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கும். இது கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணவங்களுக்காக தான். ஓகேங்களா? அந்த சான்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஸ்லைடிங் 1 பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது 11/3. ஸ்லைடிங் 2 பார்த்தீங்கன்னா 19/3 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லைடிங் 3 பார்த்தீங்கன்னா 26/3 ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன சார் ஸ்லைடிங், அதாவது கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங்கில் ஒரு சில பேர் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க உள்ளே வரத்துக்கு உண்டான சான்ஸ் இருக்கும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த சர்டிஃபிகேட் 1, சர்டிஃபிகேட் 2, சர்டிஃபிகேட் 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்லைடிங் முடிஞ்சதும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க போய் அந்த டைமில் அந்த வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு ஜாயின் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டோட்டலாக 4000+ சீட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு கவுன்சிலிங் 2 வந்து வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. இதில் இல்லை, இதுலேயும் முடியல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் 2 வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/3க்கு அப்புறம் தான். ஏன்னா 26 வரைக்கும் ஸ்லைடிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அந்த 26லையும் எதுலேயுமே ஃபில் ஆகலை, சீட்ஸ் வந்து வேக்கன்ட்ரி இருக்குது அப்படின்னா ஸ்லைடிங் வந்து நமக்கு செகண்ட் கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வேக்கன்சி அரைஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம செகண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 28/3 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஏப்ரல்
ஃபஸ்ட்டு வீக்கில் அதாவது 10th நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி கரண்ட்டில் இந்த ஸ்லைடிங், அதாவது டோட்டலாக வந்து கவுன்சிலிங் 1 வந்து இன்றைக்கி இப்போ க்ளோஸ் ஆக போகுது. இந்த டைமுக்குள்ளே நம்ம எல்லா வேகன்சியும் ஆல்மோஸ்ட் இது எடுத்து கிளியராக இந்த அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த அப்டேட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அடுத்த அப்டேட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் டோட்டலாக ஓவரால் அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.